மகிழுகையா உம்மை நான் ஆராதிக்கும் போது என் உள்ளம் உருகுகையா உம்மை நான் ஆர்ப்பரிக்கும் போது என் உள்ளம் மகிழுகையா ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே ஏழு தம்பமாக அக்கினி தம்பமாக எங்களை நடத்தி வந்தீர் தேவனே ஆராதிக்கின்றோம் உமக்கே ஆராதனை ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே உம்மை நான் ஆராதிக்கும் போது என் உள்ளம் உருகுதையா உம்மை நான் ஆர்ப்பரிக்கும் போது என் உள்ளம் மகிழுதையா உம்மை நான் ஆராதிக்கும் போது என் உள்ளம் உருகுதையா உம்மை நான் ஆர்ப்பரிக்கும் போது என் உள்ளம் மகிழுதையா ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே ஜீவனுள்ள தேவனே ஆராதனை உமக்கே உயிருள்ள பிதாவே ஆராதனை உமக்கே. இன்றைக்கு நமக்கு கொடுத்ததான வார்த்தை ஆறுதலான வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பதிலையும் நமக்கு தருகிறார். புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் மனுஷனே மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்விக்குறி போட்டு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எதை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? இப்போ இந்த வேளையில ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறது என்ன தெரியுமா? மனுஷனே மனுஷியே நல்லது கெட்டது என்னது என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேனே, அதை உனக்கு அறிவித்திருக்கிறேனே. அப்படி என்றால் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அவர் கேட்கிற கேள்வி, அவர் கேட்கிறது என்னவென்றால் எல்லாரையும் பார்த்துதான் சொல்றாரு. நம்மள எல்லாரையுமே அவருடைய பிள்ளைகள் நாம எல்லாவற்றுக்கும் நன்மை என்னது என்று உங்களுக்கு நன்றாவே தெரியும். அதனால நான் இன்னைக்கு
நாம் நியாயம் செய்ய வேண்டும். 3 விதமான தலைப்புல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் என்னவென்றால், இங்க வார்த்தை என்ன போட்டிருக்குது? நியாயம் செய்து. அப்படி என்றால் நாம் நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். தேவையுள்ள மக்களிடத்திலே உண்மையான இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நாம் காட்ட வேண்டும். மூன்றாவதாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். இந்த 3 குறிப்பில தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோட பேச சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியை, ஆனா ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற தகுதி என்ன தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியான தகுதி என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்பதுதான் தகுதியான விஷயம். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக அவருக்கு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்மளை முழுமையா என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிப்பதுதான் அவருக்கு தகுதியான ஒரு காரியம். நம்ம எதையோ தகுதியா சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர் இந்த கால வேளையிலே தகுதியானது என்னவென்றால், தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த கால வேளையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். முதல் நியாயம் என்னன்னா, எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிற, உன்னிடத்துல ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறார் ஒரு காரியத்தை, எதை நோக்கி வருகிறார் உன்னிடத்துல, அதை உன்னால முடிந்தா நீ என்ன பண்ண? 35வது வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்க பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்க பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார், நியாயத்தை தேடி வருகிறார், நன்மையை தேடி வருகிறார். அந்த மனுஷன் உங்களை தேடி வரும்போது நாம் செய்ய வேண்டிய நியாயம் என்ன என்பதை கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அதான் சொல்றாரு, ஒருவேளை அந்த மனுஷன் உங்களுக்கு பல நாட்களாய் சத்துருவா கூட இருந்திருக்கலாம், எதிரியாய் கூட இருந்திருக்கலாம், வேதனைப்படுத்தின மனிதனாய் கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சத்துருக்களை என்ன பண்ண? சிநேகியுங்கள், அந்த சத்துருவுக்கும் நன்மை என்ன பண்ணுங்க? செய்யுங்க, கைமாறு கருதாம கடனை செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி வருதோ வரலையோ, கைமாறு கருதாம முடிந்த அளவுக்கு உன்னால ஏற்றதை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம்? செய்யவே மாட்டோம். கைமாறு கருதாம என்ன பண்ணணுமா? கடனை கொடுங்க, ஒருத்தருக்கு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனா யாரையும் கை காட்டிடாதீங்க. யார்கிட்டயா என்ன பண்ணாங்க? கை காட்டி போயிடாது. உங்களால முடிந்தா என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அது நல்லது. எதிர்பார்க்காம செய்யுங்க. அப்பதான் நம்ம யாரா இருக்கிறோமா? உன்னதமானவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்யறாரு. நன்றி இல்லாத மக்களுக்கும் அவர் இரக்கம் செய்யறாரு. அவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் இரக்கம் செய்யறாரு. நம்ம துரோகிகள் கிடையாது, நன்றி இல்லாதவர்கள் கிடையாது. கர்த்தருக்காக நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுனால இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ நன்மை உன் சத்துரு என்ன பண்ணிடு? சிறையிலே கைமாறு கருதாம கடன் என்ன செஞ்சிரு? கொடுத்துரு. ரோமர் புஸ்தகத்துல கூட வாசிக்கல, அதுல இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் நம்ம யாரான இருக்க கூடாது? கடன்படாது இருப்பாயாக. பிறரிடத்திலே அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை என்ன செய்யறானா? நிறைவேற்றுகிறவளா இருக்கும். நம்ம நியாய பிரமாணத்தை
கைக்கொள்வர்களாய் இருக்கணும். அதான் சொல்றாரு. அடுத்த வசனம், எப்படியெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளை வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையிலே அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிற அன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, கொல்லாங்க செய்யாது. அன்பு நியாய பிரமாணத்தை என்ன செய்து நிறைவேற்றுகிறது. அதைதான் தேவன் சொல்றார், நாம் செய்ய நியாயம் என்ன. அதான் தலைப்பு, நாம் நியாயம் செய்ய வேண்டும். அப்ப தேவன் அதைதான் கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொரு கடனை நமக்கு என்ன செய்யக்கூடாதா, இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலையும் அன்பு கூறணும், ஆனா கடன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷனே, நான் என்னத்தான் உன்னிடத்துல கேட்கிறேன், நீ அன்பாயிரு, சத்துருவை சிநேகி, நியாயமான காரியத்தை செய். ஒரு மனுஷனை தேடி வந்த அவன் என்ன தேடி வரான் என்பதை அறிந்து கைமாறு கருதாம நீ செஞ்சனா, நீதான்பா என் பிள்ளை, நீதான் என் மக அப்படின்னு சொல்றாரு. ஒருவனிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒரு கடனை என்ன பண்ணக்கூடாதா, இருக்கக்கூடாது. கூடுமான முறையிலும் கடன்படாம இருப்பது நல்லது. நான் தவறு சொல்ல வரல, கூடுமான வரையிலும் கடன் இல்லாம இருப்பது நல்லது. ஒருவேளை அந்த நிலைமையில கூட, அந்த கொஞ்சமான ஆசீர்வாதத்துல கூட உன்னை தேடி யாரா வந்தா அவங்களுக்கு உதவி செய், பகிர்ந்து கொடு, நீ என் பிள்ளை என்றார் ஆண்டவர். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. திருப்பி நமக்கு எப்படி ஏராளமா கொடுக்க போறாரு, சொல்ல போற பாருங்க. நம்ம இந்த மாதிரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம்னா ஏராளமான நன்மைகள் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா வரும் நமக்கு. ஹல்லேலூயா. இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த உலகத்துல, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ கைமாறு கருதாம செய். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 5:42. உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு என்ன பண்ணு, கொடு. உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு என்ன பண்ணு, முகம் போடாதே, சுழிச்சுக்காத, முகம் போடாத. முடிஞ்சா அவனுக்கு உதவி செய். உன்னை நம்பிதானே வராங்க. நான் வேற மாதிரி எதுவும் சொல்லல. உன்னை நம்பி வரும் பொழுது உன்கிட்ட இருந்தா நீ அவனுக்கு என்ன பண்ண, முகம் போடாத. சொற்பமா அற்பமா நினைக்காத, கீழ்த்தரமா நினைக்காத, சொற்பமா நினைக்காத. ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு தேவையில வருகிறார்கள், நன்மை செய். நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளைன்னா நன்மை செய். அடுத்த ஒரு வசனம் சொல்ற பாருங்க, வாசிக்கல. சங்கீதம் 37:26 சொல்லுகிறது, அவன் நிற்க இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி என்ன செய்யறான். எப்படி எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேரு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தெரியல, வழியே தெரியல. எப்படி சொல்றாரு, சந்ததியை ஆசீர்வதிக்கிறானா என்ன செய்யணுமா, நிற்க இறங்கணும். இறங்கி என்ன செய்யறான், கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வாதம், அவன் பிள்ளைங்க, அவன் குடும்பம், அவன் பேர பிள்ளைங்க எல்லாரும் கடன் இல்லாத வாழ்வாங்க. கடன் இல்லாத நம்ம சந்ததி வாழணும்னா நம்ம கொடுக்க பழகணும். நம்ம கொடுக்க பழகிட்டோம்னா நம்ம சந்ததி கடன் இல்லாத இருக்கும். ஆமே. அதான் சொல்றாரு, அவன் நித்த இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி என்ன செய்து ஆசீர்வதிக்கப்படுது. யாத்ராகமம் 22:5 வாசிங்க. யாத்ராகம புத்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். இதுல என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவன்களை மேய விட்டுட்டா, அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில்
பதிலுக்கு கொடுத்துரு. இன்னைக்கு இப்போ நியாயம் செய்ய வேண்டிய விஷயத்துல என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். நாம நியாயம் செய்யற காரியங்கள் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நியாயத்தை நாம் என்ன செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் 2 காரியம். ஒன்று, அவருடைய இருந்தது பிள்ளை, நீங்க என் பிள்ளைகளா, நீங்க இந்த நியாயத்தை கடைபிடிச்சுட்டா நீங்க என் பிள்ளைங்க. அடுத்தது என்ன சொன்னாரு? உன் சந்ததியே, இவ்வளவு மறந்துடுறீங்களாமா? 37:26 வாசித்து, உன் சந்ததி என்ன செய்யும்? உன் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். நாம் இந்த காரியங்களை கை கொண்டா நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், நம்முடைய சந்ததி என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ அது மாத்திரமல்ல, 2வது குறிப்புக்கு வந்துருவோம். முதல் குறிப்பு என்ன? நாம் நியாயம் செய்ய இதை தேவன் விரும்புகிறார். மனுஷனே, முன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற காரியம் நியாயம் செய்யணும். 2வது, இரக்கத்தையும் சிநேகிக்க வேண்டும். தேவையுள்ள மக்களிடத்தில் உண்மையான இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். உண்மையான இரக்கம், உண்மையான சிநேகம், உண்மையான இரக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 14:21 வாசிங்களே யாராச்சும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைகிறான். இங்க வாசித்தோ, நாம் நியாயம் செய்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. சத்துருவை கூட சிநேகித்து கைமாறு செய்யாம நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்றாரு? அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், அவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆனா இரக்கத்தை சிநேகித்து தேவையுள்ள மக்களுக்கு உண்மையான இரக்கத்தை நம்ம காட்டுவோமானால், பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்யறான்? யாரை நம்ம உதாசீனப்படுத்துறோமோ, யாரு அற்பமாய் சொற்பமாய் நினைக்கிறோமோ, அது எல்லாம் தேவன். நீ அவர்களை அப்படி நினைச்சுன்னா நீ பாவம் செய்யறன்னு அர்த்தமா? நீ என்ன செய்யற? பாவம் செய்யற. ஆனா தரித்திரனா இருக்கும்போது அவனுக்கு இறங்கி நீ கொடுத்தா நீ பாக்கியவனா இருக்க. இனிமே நம்ம அப்படி இருப்போமா? நம்மளா யாரும் அப்படி இல்ல. சொல்றவங்களுக்கு யாரையுமே அற்பமா என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது, அவமதிக்க கூடாது, மரியாதை இல்லாம நடத்தக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அது படித்தவங்களோ படிக்காதவங்களோ, அழகு இருக்கோ அழகு இல்லையோ, எப்படி இருக்காங்களோ, நம்மளை ஏத்துக்கிறாங்க தெரியாது. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக பயந்து நம்ம வாழ்ந்து அவர்களை அவமதிக்க கூடாது. அவளுக்கு இறங்கி நம்ம உதவி செய்தோமானால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமென். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை படித்துட்டு, அவன் எப்படிப்பட்டவனா? மதிக்கட்டவன பிறரை என்ன பண்றான்? அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாய் என்ன செய்யறான்? ஒன்றும் பேசல, வாயை அடக்கிக் கொள்கிறான். புத்திமான் எதுவுமே என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, மதிக்கட்டவன் பிறன் என்ன செய்யறான்? அவமதிக்கிறான். புத்திமான தன் வாயை அடக்கிக் கொள்கிறான். நம்மளா யாரா இருக்கணும்? புத்திமானா இருங்க. யாரையுமே என்ன பண்ண வேண்டாம், அவமதிக்க வேண்டாம். தேவ பக்தி உள்ளவர்களாய் உண்மையான இரக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? காண்பித்து மனதுருக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? அவங்க இடத்துல காட்டணும். நம்முடைய மனதுருக்கத்தை என்ன பண்ணணும்? காட்டணும். காட்டும் பொழுதுதான் நாம பாக்கியவான்களா இருக்கிறோம், புத்தி உள்ளவளா இருக்கிறோம். தன் வாயை அடக்கிறவன் யாரு? புத்திமான். வாயை அடக்கணும். அந்த நேரத்துல எதையுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, அவமதிக்க கூடாது, யாரையுமே உதாசனப்படுத்தக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் தான். அதே நீதிமொழிகள் 19:17 வாசிங்களே. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப என்ன செய்வாரா? கொடுப்பார். ஏழைக்கு இறங்கிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கடன் கொடுத்துட்டனா அவர் திரும்ப நமக்கு என்ன பண்ணுவாரு? அவன் கொடுக்கிறானோ இல்லையோ,
நமக்கு ஒருத்தர் கொடுப்பாரு. உண்மையா சொல்றேன், கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் கொடுப்பாரு. கொடுத்துதா பாருங்களேன், கர்த்தர் செய்வாராமா. அவரை கேட்கிறாரு, மனதுருக்கத்தை கேட்கிறாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப என்ன செய்வார்? கொடுப்பார். அது யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தையே நம்ம என்ன பண்ணோமா? பெற காத்திருங்க. அவருடைய இரக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? பெறுவதற்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இரக்கம் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நீங்க எனக்கு இரக்கம் செஞ்சீங்கன்னா நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யறேன்? இரக்கம் செய்யறேன். ஆண்டவர் பாப்பாரு, இப்பவுமே நீ இரக்கம் செய்யல, இப்ப நான் உனக்கு இரக்கம் செஞ்சு அளவில்லாத ஏராளமான நன்மையை கொடுத்துட்டேன்னா நீ செய்யவே மாட்டீங்க. அதனால உனக்கு என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். இருக்கும் பொழுது நீ தரித்திரனா இருக்கும் போதே, நீ தரித்திரமான சூழ்நிலைக்குள்ள இருக்கும் போதே மற்றவனுக்கு இரக்கத்தை காண்பித்தனா அந்த தரித்திர சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். 3வது ஆலோசனை தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால தேவன் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். ஏன் அவர் அதிகமான கிருபை நமக்கு கொடுத்தாருன்னா, நாம் அவருக்கு நம்ம உண்மையா இருந்தா அதிகமான கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை சகலத்தையும் கொடுக்கிறார். ஆனா அதுல நமக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது, பெருமை வரக்கூடாது. பெருமை வந்துட்டா தான் அவர் எதிர்த்து என்ன செய்யறாரு? நிற்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிசாசுக்கு மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படினும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். அப்பொழுது அவர் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிருவான். தேவன் சொல்லுகிறார். தேவன் பெருமை உள்ளவளை எதிர்த்து நிற்கிறார். பெருமையை தேவன் வெறுக்கிறார். பெருமை உள்ளவர்களை, பெருமையாய் நடத்துகிறவர்களை அவர் அறவே வெறுக்கிறார். அவருக்கு பிடிக்காது. பெருமை என்பது அவருக்கு பிடிக்காது. அதாவது பெருமை இருந்துச்சுன்னா கடவுள் நம்மளை வெறுத்துறாரு. 2வது நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு. 3வது அவருடைய கிருபையும் பிரசன்னமும் நம்மளை விட்டு போயிடுது. தேவனிடத்துல கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடுது. தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து அவரிடத்துல கிட்டே சேரும் போதுதான் ஏராளமான நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாக்கோபு 4:10 பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒன்றையும் வீணினாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் தாழ்மையிலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களை எண்ண கடவீர்கள். எதையுமே வாதினாலேயோ வீண் பெருமையினாலேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. மனத்தாழ்மையினாலே என்ன பண்ணணும்? செய்யணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையா ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவனை பலத்த கரத்துல என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. கடைசியா ஏற்ற வேலை வரும், யாரையும் அவர் கைவிட மாட்டார். இப்பொழுது உங்களுக்கு கஷ்டமா? இப்பொழுது உங்களுக்கு நஷ்டமா? இப்பொழுது இருக்கிற நிலைமை உங்களுக்கு சோதனையா இருக்கிறதா? கடினமான பாதையில போறீங்களா? வேதனையோ துன்பங்களை அனுபவிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
உயர்த்துவார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். நீங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்ற தலைப்புல ஆண்டவர் 3 காரியத்தை நமக்கு சொன்னார். 3 தகுதி நம்மளுக்குள்ள இருக்கணும். முதல் காரியம் என்ன? நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இரக்கத்தை வேண்டி தேவையுள்ள மக்களிடத்தில் உண்மையான இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? காட்டணும். மூன்றாவதாக, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். இதைதான் தேவன் விரும்புகிறார். இப்படி நம்ம செய்யும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அதற்குரிய கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்தி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு கிருபையை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி எங்களை நடத்துறவங்க யாருமே கிடையாது. ஆண்டவரே நாங்க யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய வேதம் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்குது. ஆண்டவரே இதை விட்டு நாங்க எங்க போய் ஆலோசனை கேட்க முடியும்? யாரானா இருக்கட்டும், இந்த வேதத்துக்கு மாறாக யாரால என்ன செய்ய முடியும்? அப்பா உம்மிடத்துலதான் ஆலோசனை இருக்கிறது. உம்மிடத்துல நாங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நன்மைகளை செய்ய கிருபை தாங்க ஆவியானவரே. இரக்கம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நியாயம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏராளமான நன்மையினால வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. எல்லாரும் உதவி செய்யாங்க. அப்பாவிடத்துல அந்த மனதுருக்கத்தோடு கேட்போமா? அப்பாவிடத்துல கேட்போமா? மனுஷனே உன்னிடத்துல என்ன கேட்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் கேட்கறது இதுதான். இன்னைக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த வேத வசனத்தை எல்லாம் கவனத்துல கொண்டு வாங்க. உன்னிடத்துல கேட்கறதெல்லாம் என்னெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாரு. சத்துருவை சிநேகிக்க சொல்றாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருவோம். வேண்டாம், யார்தான் நம்ம கிட்ட வேண்டாம், யார் பொருளும் நமக்கு வேண்டாம், தேவையில்லை, அது கொடுத்துருவோம். அது நம்ம வீட்டுல இருக்கிற வரையில நமக்கு கஷ்டம். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆவியானவரே. யாருக்காச்சும் நாங்க நஷ்டத்தை கொடுத்திருந்தா அதை நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வருகிற நாட்களுக்குள்ளாக, இந்த வாரத்துக்குள்ளாக அவர் நினைச்சா ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா, ஆராதனையில சொன்னல ஒரே ஒரு வார்த்தை வேலைக்காரன் கேட்டா, ஆண்டவரே அது எஜமான் கேட்கிறாரு, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கலையேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானதை கொடுத்துருவாரு. நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்ம சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். அப்பதான் நம்ம அவருடைய பிள்ளைங்க, அப்பதான் நம்மளுடைய பிள்ளைங்க யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆவியானவரே இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. இனி எங்க வாழ்க்கையில இனி வர காலங்களிலே நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே சொல்லுவாங்க. உதவி செய்யுங்க ஆவியானவரே. நாங்க நிர்மூலம் வாங்காது இருப்பது நம்முடைய சொந்த கிருபைதான் அப்பா. நம்முடைய கிருபைக்கு இரக்கத்துக்கு முடியவே இல்லை ஆவியானவரே. அந்த இரக்கத்தினால், அந்த கிருபையினாலேயும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அன்பின் கடனை இல்லாம வேறொரு கடனைகளுக்கு தேவையில்லை ஆண்டவரே. கூடுமான வரையிலும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கரங்களை ஆசீர்வதிங்க. சிறிய வேலையோ பெரிய வேலையோ அதை ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆசீர்வாதம் பொத்தல் பையில போயிடாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்க தேவனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. மனதுருக்கத்தின் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை பாருங்க சுவாமி. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எந்த விதத்துல கஷ்டப்படுகிறார்கள், எதனால வேதனைப்படுகிறார்கள், எது அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது, எது அவர்களுக்கு நிந்தையை கொண்டு வருகிறது, எது அவர்களுக்கு வேதனையை கொண்டு வருகிறது என்பது உமக்கு தெரியும் ஆவியானவரே. உங்களுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன் சொன்ன ஆண்டவர். இந்த கால வேளையில பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. குடும்பங்களை கடன்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கிறவளாய் மாற்றுங்க, வந்திருக்கிறவளை அபிவிதமாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.